சரியாக 9 மணிக்கு தொடங்க இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்காக அன்புக்குரிய இசைக்கலைஞர்கள் முறையுரை சார்ந்த சீனிவாசன் குழுவினர் அவரோடு முத்துமாரி, பாலசுப்ரமணியம், சிவா ஆகியோர் மங்கள இசையை முழங்க இருக்கிறார்கள். இந்த தமிழ் திருமணத்தை நடத்துவதற்காக ஆசானாக இந்த நிகழ்வுகளெல்லாம் நடத்துவதற்காக திருச்சி திருவானைக்கோவில் சார்ந்த அன்புக்குரிய தம்பி விஸ்வநாதன் இருக்கின்றார். இடையிலேயே திருமுறைகளை இனிய உலக திருமுறையோடு பாடுவதற்காக திருவனகத்திலிருந்து கணேசன் என்கிற தாய்மானவர்கள் அறிவுறுத்திருக்கிறார்கள். இந்த விழாவின் நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து சொல்வதற்காக தோற்றத்திற்கும் அன்பதற்குரிய நம்முடைய கோபிநாத் அவர்கள், அவர் ஒரு ஆங்கில ஆசிரியர். ஆனால் அவர் இல்ல திருமணத்தை தமிழால் செய்ய வேண்டும் என்று முன்பின் தெரியாத இதை அணுகி மிகச் சிறப்பாக இந்த திருமணத்தை இதே மண்டலத்தில் மிகச் சிறப்பாக 6 திங்களுக்கு முன்பாக நடத்தி காட்டினார். அந்த அன்பு உள்ளத்தை எப்பொழுது நான் நன்றியோடு வணங்கி இந்த இனிய விழாவை நல்ல ஒளிபெருக்கியை அமைத்துக் கொடுப்பதற்காக அங்கோடு சீனிவாசன் வந்திருக்கிறார். அங்கே ஒரு சீனிவாசன், ஒளிபெருக்கி சீனிவாசன் கலந்திருக்கிறார்கள். தம்பியோடு உறவுமுறை உள்ளவர். அப்படிப்பட்ட இந்த இனிய திருமண விழா தமிழ் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவிற்கு வருகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் மணமக்கள் விழா சார்பாக வருகிறோடு சரியாக 9 மணிக்கு நிகழ்வு தொடங்க இருக்கிறது. இந்த நாள் ஒரு இனிய நாள். அது இந்த பகுதியில் சொல்ல வேண்டியதில்லை. நாளைக்கு தைப்பூசம், முருகனுக்கு உகந்த நாள். இன்று என்னை பற்றி சொல்லல, காலிமணியை சேர்ந்த உலக சந்தாமூர்த்தி ஆகியனால் இன்னைக்கு எங்க ஊர்ல தேர் அற்புதமான ஒரு நாள். அந்த அற்புதமான இந்த நாள் அன்னைக்கு அப்படியே சிந்திச்சு பார்த்தேன். 10/2/2025 அப்படின்னு தேதி. அந்த எண்களை எல்லாம் தூக்கி பார்த்தேன். 1, அப்புறம் 2, அப்புறம் ஒரு 2, அப்புறம் ஒரு 2, அப்புறம் ஒரு 5. இவற்றை எல்லாம் தூக்கி பார்க்கிற பொழுது 12 வந்தது. இந்த நிகழ்வும் 12 நிகழ்வாக தமிழ் கடவுளாகிய முருகனுக்கு உகந்த நாளில் அவனுடைய 12 கலைகளைப் போல இந்த தமிழ் திருமணம் 12 நிகழ்வாக விளக்கு ஏற்றுதல், இறை வழிபாடு, மணமகனுக்கு ஆடை கொடுப்பது, மணமகனுக்கு ஆடை கொடுப்பது, அரசாணிக்கால் நடுவது, காப்பு கட்டுவது, பெற்றோர் வழிபாடு, இறை வழிபாடு, கொள்ளுதலும் கொடுத்தலும், அழகுவம்பல், மணமக்கள் உறுதிமொழி, மங்கள் நான் கொடுத்தல் என்கின்ற 12 நிகழ்வாக நடைபெற இருக்கின்றது. அந்த 12 கொடுத்தீங்கன்னா 3 வருது. 3 வந்து அற்புதமான எண்ணங்க. உலகத்தில் உள்ள எல்லாமே 3 தான். உலகத்தை என்பது 3. இந்த பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க. உலகத்திலே பஞ்சபூதங்கள். அதுல பாருங்க, நிலம் 3 எழுத்து, அனல் 3 எழுத்து, காற்று 3 எழுத்து, வானம் 3 எழுத்து, புனல் தண்ணீர் அதுவும் 3 எழுத்து தான். எல்லாமே 3 எழுத்தா இருக்கின்ற பொழுது ராஜாவை பார்க்கிறேன். ராஜா என்பது 3 எழுத்து தான். ராஜா தான் சொல்றோம். அவருடைய கல்யாணத்துல திருமணம், அவரு யார்? ராஜாவுடைய திருமணத்துல அந்த மணமகன் பெயர் ராஜான்னு போட்டிருக்கு. ராஜா. இந்த திருமணத்துல ராஜான்னு போட்டிருக்கிறார். ராஜா என்பது 3 எழுத்து, அமுதா என்பது 3 எழுத்து, அஜய் என்பது 3 எழுத்து. மணமகன் அஜய் என்பது 3 எழுத்து. ராகுல் என்றாலும் 3 எழுத்து தான். ரசிகா என்பது 3 எழுத்து. எல்லாமே 3 எழுத்து. பாருங்க, வாழ்க்கையில வாழ்வு என்பது 3 எழுத்து, உறவு என்பது 3 எழுத்து, ஆத்தா என்பது 3 எழுத்து, பாட்டி என்பது 3 எழுத்து, அப்பா என்பது 3 எழுத்து, அம்மா என்பது 3 எழுத்து, மகன் என்பது 3 எழுத்து.
சொல்கிறேன். இப்பொழுது சரியாக 9 மணி தொடங்க இருக்கிறது. அற்புதமான சீனிவாசன் முத்துமாரி பாலசுப்ரம் சிவா அவர்கள் மங்களேசியை தொடங்க இருக்கிறார்கள். ராஜா பணியாற்றக்கூடிய அந்த நிறுவனம் எல்ஐசி முன்னெடுத்து அமுதா யாரா இருக்காங்க, நர்ஸா இருக்காங்க. நர்ஸுங்கிறது முன்னெடுத்து தான். அதை தமிழ்ல சொன்னா செவிலியை முன்னெடுத்து தான். இன்னும் ராஜாவுக்கும் இந்த மூணுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, இன்று திருமணக்கூடிய நாள் பத்திரிகையில பார்த்துருக்கேன். திரையோதசின்னு போட்டிருக்கேன். திரையோதசினா 13 அர்த்தம். பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னாடி அது 13. அடுத்து இன்னொன்று கூட பார்த்தேன். அப்புறம் அவரு ஆயுள் காப்பீடு நிறுவனத்துல தலைமை ஆலோசகராக இருக்கார். அவரு கூட இன்னொன்று 3, இந்த போர்டு நம்பர் வந்து 3, இன்று 13. அது வயது கேட்டேன், 53. எத்தனை ஆண்டுகள் பணியாற்றிருக்கேன்னு சொன்னேன். 33 ஆண்டுகளாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அரிமா சங்கத்துடைய 33வது தலைவர் அவர். இப்படியாக 3வது கொண்டிருக்கிறது. இப்போது அருமையான நிறுவனம் என்பதற்கான ஒரு பாரதியார் பாடலை ஐயா அவர்கள் பாடியிருக்கிறார்கள். சிறு குழந்தை வெளியிலே ஒளியாய் நின்றாள், திருவிளக்கில் சிரிக்கின்றாள். நாடெடுத்து நடுமலரை தொடுப்பாய், விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றாள். அடடே செந்தோள் புறத்திலே கலப்பைகள் உழவல் செல்லும் புதுநடையை பூரித்தாள். விளைந்த நஞ்சை நிறத்திலே என் விழியை நிறுத்தினாள். என் நெஞ்சத்தில் குடியேறி மகிழ்ச்சி செய்தாள். தொடர்ந்து சீனிவாசன் குழுவினர் இசைப்பார்கள்.
நாளும் இனிய நாள் தான். இருந்தாலும் கூட இந்த அமைவது பாருங்க, இந்த தை மாதத்தில் தான் சிவபெருமான் நடராஜரை பார்த்துருக்கோம். முதல்ல ஒரு ஆடியது இந்த தை மாதத்தில் தான். சூழலை அடிப்பதற்காக முருகனுக்கு சக்தி வேலை கொடுத்ததும் இந்த தை மாதத்தில் தான். தை மாதத்திற்கு நிறைய அறுவடை மாதத்திலே சொல்வார்கள். ஆடி மாதத்திலே கிடைத்ததை மக்கள் கூட பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்கு முன்பாக அறுவடை செய்து பொங்கலிட்டு கண்டித்திலேயே சூரியனை வணங்குகின்ற மாதம் இந்த மாதம் தான். நீங்க பிராமணியில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை தேர் ஓடும். வைகாசி விசாகம், தைப்பூசம். விசாகத்துக்கு கூடவே வராது, மக்கள்கிட்ட காசெல்லாம் இருக்காது. தை மாதம் பாருங்க, அறுவடை செய்து கையில் காசு வச்சிருக்காங்க. நிறைய மக்கள் இந்த பூசத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே படையெடுத்து போய் கொண்டு இருக்கிறார்கள் பயணிகளை உணவு பெருமானை வணங்குவதற்காக. அப்படிப்பட்ட ஒரு அறுவடை மாதத்திலே சொல்ல வேண்டிய தை மாதத்தை ஆங்கிலம் எடுத்துக்கொண்டாலும் கூட, வெவ்வேறு எடுத்துக்கொண்டாலும் கூட அற்புதமான ஒரு மாதம். நிறைய செய்திகளை சொல்லலாம். ஆபிரகாம் லிங்கன் பிறந்தது, சரோஜினி கைதுவில் சரோஜினியை பிறந்த மாதம். அது மட்டுமல்ல, நிறைய இருக்கிறது. அப்படியே அடுத்த நிகழ்வாக இறை வழிபாடு. விளக்கு ஏற்றியாச்சு, இறை வழிபாடு. அந்த இறை வழிபாட்டுக்கு முன்பாக தம்பி சீனிவாசன் தன்னுடைய நிகழ்ச்சியை படுத்துவார். அங்கு படிக்கின்ற கல்விக்கு பிறகு தேர்வு 3 எழுத்து, வெற்றி 3 எழுத்து, தோல்வி 3 எழுத்து, அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போறான், தொழில் 3 எழுத்து, அங்கு பணம் சம்பாதிக்கிறான், பணம் 3 எழுத்து, புகழை பெறுகிறான், புகழ் 3 எழுத்து. அப்படியாக அந்த தொழிலும் 3ஆக இருக்கிறது. இப்பொழுது மணமகன் வேலைக்கு வர தாய்மாமன் அவருக்கு மாலை அளிக்கின்றார். தாய்மாமனும் மணமகன் வேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது அருமையான ஒரு திருமலை பாட தொடர்ந்து தம்பி சீனிவாசன் இன்னிசை வாழ்வார்.
தன்னுடைய மருமகனுக்கு மாலை அணிவிக்கின்றார். இப்பொழுது சீனிவாசன் அவர்கள் இன்னிசை வழங்குகிறார். அமர்ந்திருக்கின்றார். ஆங்கில நாடு என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து நாட்டுக்கு போகிறார். அவர் எங்க வேலை பார்க்கிறாருன்னு பார்த்தேன். டாட்டா அப்படின்னு சொல்றது. ஆக திருமணம் முடிந்து கொண்டு ரசிகாவை அழைத்துக் கொண்டு இறை வழிபாடு இப்பொழுது மனமன் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அருமையான ஒரு நிறுவனத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் தம்பி அஜய் ராகுல் அவர்கள். நல்லதொரு பாடலை அவருக்கு ஏற்றார் போல ஐயா கணேசன் அவர்கள் பாட தொடர்பாக செய்வார்கள்.
அன்பு சார்ந்தவர்களே, மணமகனை பொழுது இறைவழி செய்து கொண்டிருக்கிறார்கள். இடையில ஒரு விளம்பரம் சொல்லுவாங்க. நாடகம் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் வரும். அது மாதிரி ஒரு சின்ன விளம்பரம். எல்லா திருமணங்களையும் என்ன செய்வாங்கன்னா கையில ஒரு அச்சத்தை கொடுப்பாங்க. வந்திருக்கிற அத்துறை வேறுக்கும் கையில பச்சை அரிசி பூ கொடுப்பாங்க. மஞ்சள் தரைய அரிசி. அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது, எதுக்கு போடுறோம்னு நமக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்க. அச்சதை என்று சொல்வது வடமொழி சொல்லு. நுனிமொழிக்காக பச்சரிசி என்பதுதான் தமிழ். அந்த நுனிமொழிக்காக பச்சரிசியை ஏன் போடுறோம்னா, இப்ப இருக்கிற பச்சரிசியில நுனிமொழிக்காக பச்சரிசியை நம்ம கொடுக்க போடலாம். நுனிமொழிக்காக பச்சரிசியை தரையில போட்டோம்னா முளைக்கும். அதுபோல ராஜா குடும்பம் வாழையை வாழையாக வளர வேண்டும் என்பதற்காக நீங்க எல்லாம் வாழ்த்துறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு அச்சனை கொடுப்போம். ஆனா நுழைமணிக்காக பச்சரிசி இல்லை, பச்சரிசி மஞ்சள் நிறைய பச்சரிசி கொடுப்போம். அதை எல்லாம் கையில வச்சிருக்க எட்டி மேல கொடுத்துக்கிற பொழுது உங்களை அறியாம தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா கடைசியில ஒரு போட்டாதான் அடுத்த தலையில தான் விடுவோம். கையில வச்சிருக்க மணமகன் மாமகன் தாலி கட்டிய பிறகு மங்கள் நான் கூட்டிய பிறகு உங்ககிட்ட வருவாங்க, எனக்கு வருவாங்க, உடனே வருவாங்க. உங்கள் அருகில் வருகிற பொழுது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு 100,000 ஆண்டுகள் வாழ என்று வாழ்த்துங்க. அப்ப வாழ்த்துங்க. அப்படியே பஞ்சாயத்தை கொடுத்தாங்கன்னா கையில் இறுக்கி மூடிக்கிய என்கின்ற விளம்பரத்தை விட்டு அடுத்த நிகழ்வுக்கு வருவோம். அற்புதமான ஒரு மாதம் சொன்னேன். அழைப்பிருந்தோடி கனிப்பெருங்கரை என்று சொல்லக்கூடிய வள்ளலார் உரிய மாதம் தைப்பூசம். ஆபிரகாம் லிங்கன் பிறந்தது இந்த மாதம் தான். இதெல்லாம் மேலாக கோபிநாத் அவர்களும் ராஜா அவர்களும் இந்த திருமணத்தை ஏன் தமிழ்ல செய்ய ஆசைப்பட்டாங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் நாள் உலக தாய்மொழி தினம். எல்லாம் என்ன செய்யறோம், எல்லாமே நம்ம தாய்மொழிங்கிறோம். நம்ம திருமணத்தையால் தமிழை செய்வோமே. பிள்ளைகளுக்கு தமிழ்
என்னுடைய பெயரை சொல்லுங்க. எனக்கு இறைவன் மீது நம்பிக்கை இல்லையா? முன்னோர்கள் பெயரை வைங்க. உங்க அப்பா பேரோ தாத்தா பேரோ அவங்க பேரை வைங்க. முன்னோர்கள் பெயரை வைங்க. இவர் பாருங்க, ராஜான்னு பார்த்தா நாகராஜா இருக்கிறது. ஏன்னா அவர் இன்சியில் வந்து ஆக நாகராஜாவே பேருங்க. நாகராஜன் என்பதை பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய அப்படி ஒரு இடம் இருந்தால் கூட இறைவு பேர் இல்லைனாக இயற்கையாகவே அமைந்து விட்டது நாகராஜன். ஆக நல்ல பேர். ஏன்னா நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில பள்ளிக்கு போய் ஐயா கவர்மெண்ட் போட்டி விட இன்னும் ஆங்கில பள்ளியாசிரியை அந்த பிள்ளைங்க ஆங்கில பள்ளிக்கு போன பிள்ளைங்க சொல்ற பேர் எதுவுமே புரிய மாட்டேங்க. ஆக வரைந்த ஆண்டோர்களே, உங்கள் பேர் பெண்களுக்கு மகன்களுக்கெல்லாம் அருமையான தமிழ் பெயரையோ அல்லது இறைவு பெயரையோ முன்னோர் பெயரையோ சொல்லுங்க என்று சொல்லி அடுத்தது ஐயாவை அவர்கள் அருமையான ஒரு பாடலை பாட ஐயா முத்து மாறி மாறி மாறியா இருக்கும். முத்து மாறி 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 செய்வோம். வாழ்த்துக்கள். அடுத்தது பாரதியாருடைய வேண்டுதல் பாடலை ஐயா அவர்கள் தாய்மானவர்கள் பாட இருக்கிறார்கள். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு அரசாணிக்கால சொல்லுவாங்க. அதை வழிபாடு செய்வதின் நோக்கம் என்ன அப்படின்னா, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குச்சியை அரசாணி குச்சியோ இல்லை பாலைவனத்து குச்சியாக இருக்க வேண்டாம், அதை வீட்டில் போய் நட்டு வைக்கணும். நான் இருக்கிறதே அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன், எங்கேயா போய் நட்டு வைக்கிறது அப்படிம்பாங்க. ஆக நம்ம வீட்டில் நட்டு வச்சோம்னா அது வளரும். அது மட்டும் இல்லைங்க, பண்டைய காலத்துல இந்த அரசு ஆணைக்கா வைப்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு
இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருப்பதற்காக ஐயா அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்கிரியார் வந்திருக்கார்களா? அருள்கிரியார் போட்டிருக்கு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இது மாதிரி பெரியவர்களை முன்னிலைப்படுத்துவது, அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல ராஜாவுக்கு போய் இந்த குடிமக்கள் எல்லாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரிக்கை வைப்பாங்க. ராஜாவுக்கு பத்திரிக்கை வைக்கிறது. இப்ப மந்திரிக்கு பத்திரிக்கை வைக்கிற மாதிரி மந்திரி, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர்லாம் ஒரு பத்திரிக்கை வைப்போம். சில பேர் வாய்ப்புள்ளவங்க வருவாங்க. சில அமைச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மரியாதை கொடுத்து அவர் வடமொழியாட்டை கூட என்ன பண்ணுவாருன்னா அவரு சார்பாக ஒரு பிரியை வாங்கி வைப்பார். அந்த அமைச்சருடைய சார்பாக இப்ப சொல்ற நடைமுறை சொல்றேன். அதுதான் அந்த காலத்தில் அரசன் என்ன செய்வார், தனக்கு சார்பாக தன்னுடைய குடிமக்கள் பத்திரிக்கை வச்சிருக்கிறாங்கிறதுக்காக ஒரு அரசன் ஒரு கையில் ஒரு குச்சி மாதிரி அரசனுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு ஒருவர் வருவார். வந்து அந்த மாணவனுக்கு மரியாதை செய்வார்கள். அந்த ஒரு நிகழ்வாகத்தான் அரசாணிக்கால் நடைபெற்ற நிகழ்ச்சி மணமகனை செய்து விட்டார். அடுத்தது தம்பி அவர்கள் முத்துமாரி அவர்கள் இசைக்க தொடர்ந்து தாய்மான பாடலை பாடுவார். மணமகனுக்கு அந்த மாலை அணிவிக்கிற நிகழ்வு. கேள்விப்பட்டிருக்கீங்க. விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரும் மராட்டிய சிவாஜியும் பிறந்த மாதம் இந்த மாதம். இன்னொரு செய்தி பெரும்பாலான பேருக்கு தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. மராட்டிய சிவாஜிக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஒரு மாமனாக மராட்டிய சிவாஜி பிறந்தார். நிலங்கப்பட்ட விவாதத்திற்கே குழுவாக இருக்கிறவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருக்கு எழுதப்படிக்க தெரியாது. அவருடைய இருவரும் பிறந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம். இதற்கெல்லாம் மேலாக உலகத்திலேயே ஒரு பிரதமர் பிப்ரவரியில் பிறந்திருக்காரு. உலகத்திலேயே வேற யாருமே கிடையாது. பிப்ரவரி 29. பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி பிறந்த மொரார்ஜி தேசாய் அவர்கள் உலகத்திலேயே 29ஆம் தேதி பிறந்த பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி பிறந்த ஒரே உலகத்தில் உள்ள பிரதமர் நம்முடைய மொரார்ஜி தேசாய் தான். 29. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவுடைய மிகப்பெரியவர்களாகிய
பாரத ரத்னா விருதையும் பெற்றவர். பாகிஸ்தானுடைய மிக உயர்ந்த விருதாகிய நிஷான் இ பாகிஸ்தான் அப்படிங்கிறதா அந்த பெரிய விருது. இந்த 2 விருதையும் பெற்ற உலகத்திலேயே 29ஆம் தேதி பிறந்த பாரத பிரதமர் மொரார்ஜி தேசாய். அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாமன். நினைவு சொன்னோம்னா இன்னைக்கு இந்திய அரசு விண்வெளி துறையில பல சாதனைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட 100வது விண்வெளி ராக்கெட்டை அனுப்பணும். 100வது விண்வெளி நம்முடைய நாராயணன் என்பவர் அதற்கு தலைவராக இருக்கிறார். தமிழ்நாட்டை சார்ந்தவர். கதை சொல்றாங்க 100வது விண்வெளி ராக்கெட் அனுப்பியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விண்வெளிக்கு சேர்ந்த கல்பனா சாவ்லா கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர்களுடைய நினைவு நாள் இந்த மாதம். அப்படிப்பட்ட அருமையான செய்திகள் எல்லாம் இந்த பிப்ரவரியில் இருக்கிறது. நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவர் முத்துமாரிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், சீனிவாசனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறதுக்காக பிறகு நான் சில செய்திகளை சொல்கிறேன். இப்போது சீனிவாசன் அவர்கள், முத்துமாரி அவர்களும், தம்பி காந்தன் அவர்கள், சிவா அவர்களும் இன்னிசையை வழங்குவார்கள். மோதிலால் நேரு, கமலா நேரு, ராஜேந்திர பிரசாத், கோபாலகிருஷ்ணன் கோகலே, அப்துல் கலாம் ஆசாத் போன்றவர்களெல்லாம் நினைவு மாதம் இந்த மாதம் தான். பேரறிஞர் அண்ணா அவருடைய இதற்கெல்லாம் தமிழ் ஓலைச்சுவடிகளை எல்லாம் ஜெயலலிதா கொடுத்த கனகசபைகளுடைய பிறந்த மாதம் இந்த மாதம். மகாபலிபுரம் மீனாட்சிகளுடைய நினைவு மாதம். மகாபலிபுரம் மீனாட்சிங்கிறவரு ஒரு சிறந்த ஒரு பேராசிரியர். அவருக்கு படித்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வியப்பாகவே இருக்கும். அவருக்கு பிள்ளைக்காரியை சேர்ந்த மகாபலிபுரம் மீனாட்சி பிள்ளை. அவர்கிட்ட படித்தவர் யாரா? ஊபி சாமிநாத ஐயர். குளத்தூரில் உள்ள வேதநாயக பிள்ளை, சபரியாரி நாயகர், பல்வேறு ஜாதியை சார்ந்தவர்கள படித்தாங்க. ஜாதி மதம் கிடையாது, ஜாதி மதமே கிடையாது. சாமிநாதன் சொல்லுவாங்க பிள்ளை தாழ்ந்த ஜாதி, ஐயர் உயர்ந்த ஜாதிப்பாங்க. ஆனா மகாபலிபுரம் மீனாட்சி பிள்ளையோட ஊபி சாமிநாத ஐயர் பாடம் படிச்சாரு. அது மட்டும் இல்ல, அந்த மீனாட்சி பிள்ளை என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் அதிகமாக பாடம் சொல்லிவிட மாட்டார். அவருடைய மாணவர் தான் பட்டம் சொல்லிவிடுவாங்க. அவருடைய தலைமை மாணவர் மற்றவர்களுக்கு. ஆனா சாமிநாத ஐயர் மீனாட்சி பிள்ளை சொல்லிக் கொடுக்க அவர்கிட்ட கேட்கணுன்றதுக்காக அவர் அன்பை பெற்றார். தினம் என்ன
மீனாட்சி ஒரு பழக்கம் காலம்பரை எழுச்சி அப்படியே தோட்டத்துக்கு போவார். எந்தெந்த செடிகள் எல்லாம் புதுசா மொட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய பழக்கம் மீனாட்சி மீனாட்சிக்கு வந்து இதை தெரிந்து உள்ள குருவை சாமிநாதைய அவருக்கு முன்பாகவே எழுந்து தோட்டத்துக்கு போய் ஒவ்வொரு செடியா பார்த்து முன்கூட்டியே செஞ்சு வச்சுக்குவார். அவருடைய ஆசிரியர் வருகிற பொழுது ஐயா இந்த செடி புதிய முன்பு இருக்கிறது, இந்த செடி இருக்கிறது என்று சொல்லி அவர் அன்பை பெற்று தம்பி சாமிநாதா உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். ஐயா நீங்களே இலக்கணம் எழுதி கொடுக்கணும் என்ற கோரிக்கை வைத்துக் கொண்டு சாமிநாதைய மீனாட்சி சுந்தரமுடைய பாடம் படிக்கிற அந்த மகாத்தான் மீனாட்சி சுந்தரமுடைய நினைவு மாதம் இந்த மாதம் இப்பொழுது ரசிகா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தாய்மாமா மாலை இருக்கிறார்கள். வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய ரசிகாவுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையாக என்ற அதிகாரத்திலிருந்து ஐயா அவர்கள் இப்பொழுது திருக்குறளை பாடலை பாடியிருக்கிறார்கள். வாழ்க்கை துணையாக மனத்தக்கமான முறைகள் ஆகி அதற்கொண்டான் வளர்த்தாள் வாழ்க்கை துணை மனை மாட்சி நாள்களில் ஆயின் வாழ்க்கை எனை மாட்சி தாயினம் அற்புதமான உலக பொதுமறை ஐயா அவர்கள் கூறினார்கள். அவருக்கு ஏற்றாற்போல் சத்தியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரசிகா அவர்கள் வருகிற பொழுது அந்த பாடல் பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ரசிகா அவர்களும் தம்பி அஜய் ராகவ் அவர்களும் லண்டனுக்கு போக போறாங்க. திருமணம் முடிஞ்சு அப்ப ராஜாவும் அமராவும் போகிற பொழுது அவர்களை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதை நம்முடைய பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுவார். கொண்டவனுக்கு எது பிடிக்கும், மாமன் மாமிக்கு தக்கல் என்ன, குழந்தைகள் எதை விரும்பும் அதையெல்லாம் செய்வாராம் குடும்பத்திலே உள்ள பெண். அதை பார்த்து பாருங்க, கொண்டவனுக்கு எது பிடிக்கும், அஜய்க்கு ராகுலுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் செய்யலாம். ஏன்னா இளமைகளால எல்லாம் தெரிஞ்சுக்கும். ஆனா ராஜாவுக்கு அம்மாவுக்கு எல்லாத்தையும் விட்டுவிடாரு. மாமன் மாமிக்கு தக்கல் என்ன, இந்த மாமா மட்டும்
அடுத்த நிகழ்வாக இறை வழிபாடும் பெற்றோர் வழிபாடும். உலகத்துல இன்னைக்கு அஜய்ராமுறையோ ரசிகா அவர்களின் பெற்றோர்கள் கண்கண்ட தெய்வம் யாருன்னா பெற்றோர்கள் தான். ஒரு திருமணத்துக்கு என்ன சொன்னேன், முதல்ல இறை வழிபாடு, அடுத்து பெற்றோர் வழிபாடுன்னு சொன்னேன். உடனே அந்த திருமணத்தில் உள்ள மனைவிட்ட ஐயா முதல்ல பெற்றோர் வழிபாடு செய்ய சொல்றியா, அப்புறம் இறை வழிபாடு. அதனாலதான் மாதா பிதா அப்புறம் ஆசிரியர் அப்புறம் தான் தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். ஆக பெற்றோர் வழிபாடையும் இறை வழிபாடையும் மணமக்கள் இப்பொழுது செய்ய இருக்கிறார்கள். தம்பி சீனிவாசன் முத்துமாரி அவர்களும் ஒரு 5 நிமிடங்கள் தங்களுடைய இன்னிசை வழங்க அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். ஆரம்பத்திலே சொன்னேன், இது ஒரு அறுவடை மாதம், சூரியனுக்கு உகந்த மாதம். அறிவியல் முறைப்படி பார்த்தீங்கன்னா தை மாதத்திலிருந்து சூரியன் வடக்கு நோக்கி போகும். அதான் உத்தராயணம் சொல்லுவாங்க வடமொழியில. ஏன்னா சில வடமொழியில சொன்னாதான் மக்களுக்கு புரியுது, பிற மொழியில சொன்னாதான் புரியுது, ரயில்வே ஸ்டேஷன் புரியுது, தொடர்பு நேரம் தெரிய மாட்டேங்குது. சென்னையில இறங்கி வந்தேன், தொடர்பு எங்கே இருக்கிறத யாரும் கேட்டா அப்படிலாம் இங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருக்கு கேட்டா அப்படி கேளியா, தமிழ்ல கேளியா சொல்றா, தமிழ்ல கிடையாது ரயில்வே ஸ்டேஷன், நீ இன்னும் புரியாத மொழியில கேட்க. அப்படி நம்மளுடைய வழக்கத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கோபிநாதத்துக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆங்கில சொற்கள் மக்கள் மத்தியில் அப்படியே பதிந்துருச்சு. சொல்ற ஆங்கிலமே தெரியாத ஒரு கிராமத்து மக்கள் ஒரு நாளைக்கு காலையிலிருந்து எழுந்திருந்து தூங்குற வரை 100 ஆங்கில சொல்லை பயன்படுத்துகிறார். காலமுறை ஏன் செய்யலாம், காப்பி குடிச்சீங்கன்னா, பேப்பர் பார்த்தீங்கன்னா, சைக்கிள் போனீங்கன்னா, பத்தலை எண்ணீங்கன்னா, டிக்கெட் வாங்கினீங்கன்னா, இப்படி அவனுக்கே தெரியாத 100 ஆங்கில சொற்களை ஒரு பாவன மக்கள் பயன்படுத்துகிறார். அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆங்கிலத்தோட தாக்கம் இருக்கிறது. இப்பொழுது அருமையான இறை வழிபாடு செய்கிறார்கள். அம்மனும் நீயே அப்பனும் நீ என்று சொல்வது போல, தந்தை சோர் மிக்க மந்திரங்களை என்பது போல, அன்னை பிதா புண்ணிய தேவி என்று சொல்வது போல, இந்த இறை வழிபாடு செய்கிறவர்கள் மணமக்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள், பெற்றோரை வழிபாடு செய்ய இருக்கிறார்கள். ராஜாவையும் அம்மாவையும் அதுபோல் ரசிகா அவர்கள் பெற்றோரையும் வழிபாடு செய்ய இருக்கிறார்கள். அதற்கு இடையில இன்னைக்கு சைப்ரோசம் ராமங்களுக்கு உகந்த ஒரு நாட்பாக இருக்கிற காரணத்தினால ஐயா அவர்கள் வள்ளலாருடைய அழுத்தாவை இப்பொழுது பாட இருக்கிறார்.
அன்புச்சார்ந்தவர்களே, இறை வழிபாடுக்கு பிறகு பெற்றோர் வழிபாடு பாத பூஜை. ஐயா பக்கத்துல நம்முடைய அஜயதாவினுடைய அத்தை வீட்டுக்காரங்க பேர் பாருங்க நீதிபதி. நீதிபதியே இந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற நீதிபதி கேட்ட பாத பூஜை உண்டா அப்படின்னு. அதான் பெற்றோர் வழிபாடு. பெற்றோர் வழிபாடு உண்டு. இரண்டு மணமகனும் மணமகளும் தன்னுடைய பெற்றோரை வழிபாடு செய்கிறார்கள். அந்த வழிபாடு செய்வது என்பது அவர் காலை தூய்மைப்படுத்தி சந்தனம் கொட்டெல்லாம் வைத்து பூ வைத்து இதை பெற்று ஆளாக்கிய உங்களுக்கு உங்களுடைய திருவடி வணங்குவதும் என்ற பாத பூஜை நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அதற்கு பிறகு காலவாழ்த்தலுமாக சமந்தி அப்படிங்கிறதா அப்படி சொன்னா புரியும். நான் என்ன சொல்றேன், தொழுதல் கொடுக்கலும். என்னுடைய மகளை உங்களுடைய மகனுக்கு நான் மனமுழுக்க கொடுக்கிறேன் என்று மணமகள் வீட்டார் சொல்ல, ராஜாவும் அமராவும் எங்களுக்கு அவள் மருமகள் பேர் வச்சிருக்காங்க பாருங்க. ஏற்கனவே ஒரு வீட்டுல மகளாக இருந்தால் இன்னொரு வீட்டுக்கு சென்றார். ரசிகா வந்து இப்ப ராஜாவந்தா வீட்டுக்கு மகளாக வர போகிறார். அதான் மறுபடியும் மகளாக இருந்தால்தா அதுக்கு மருமகள்லே பேரு. அதுவும் நாத்தனார் நாத்தனார் சொல்லுவாங்க. ஒரு நாத்துக்கு அதுல தோன்றிய இடத்துல மதிப்பு கிடையாது. அந்த நாத்தை பிடிங்கி இன்னொரு இடத்துல வயல் நட்டம்னா தான் நல்லா விளையும். இந்த பெண் ரசிகா வந்து இன்னொரு வீட்டுக்கு நாத்தனாராக அங்க போனா தான் அந்த பெண் நல்லா வளருவான். அது இந்த உலகத்து சமுதாயத்தை அமைப்பாக இருக்கிறார். அதாவது பேரே வந்து பெயரிலேயே நாத்தனார், மறுபடியும் ஒரு மருமகள். இதுக்கு அற்புதமான சொற்களை எல்லாம் தமிழை சொல்லி இருக்கிறார்கள். ஆக சான்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேரன்களுக்கு தமிழிலேயே நீங்கள் வழிபாடு செய்யுங்கள், தமிழிலேயே திருமணம் செய்யுங்கள். நாங்கள் நடத்தக்கூடிய திருமணம் இந்த பகுதி தமிழ்நாட்டில் 71வது திருமணம். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த திருமணம் 71வது திருமணம். ஐயா கோபிநாத்துடைய திருமணம் 61வது திருமணம். 71வது திருமணமாக இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எல்லாம் மீண்டும் உங்களை பாதுகாத்து கேட்டுக் கொள்கிறேன். கையிலே கொடுக்கக்கூடிய அந்த அர்ச்சனையில் சொல்லக்கூடிய நொடிவழங்காத பத்திரிகை கையிலே வைத்திருங்கள். யாரும் வெட்டி மேல கொண்டுகிற பொழுது போன்றாங்க. இப்பொழுது இறை வழிபாடு மேலம். மங்கள்நாத் கூட்டின உடனே காலை கட்டின உடனே தன்னுடைய அஜயராஜனும் ரசிகா அவர்களும் உங்களிடம் வருவார்கள். உங்க பக்கத்தில் வருகிற பொழுது அவர் கையில இருக்கின்ற அந்த அச்சனையில் சொல்லக்கூடிய நுழைவழங்காத பச்சரிசிய அவங்க தலையில போட்டு, அடுத்தவங்க தலையில போடாம அவங்க வருகிற போது அவங்க தலையில போட்டு அவர்களை பல்லாயிரக்கான பல கோடி 100,000 ஆண்டுகள் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள். இங்கு வருகை வந்திருக்கின்ற முன்னாள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராமகன்யாளர் அவர்களை மணமக்கள் விழாவின் சார்பாக வரவேற்று வரவேற்கின்றோம். அது மட்டுமல்ல, தன்னுடைய பேரங்களை இணைந்த ஐயா சத்தியமூர்த்தி அவர்களும் அம்மா வசுந்தரா தேவி இருக்காங்க. அஜயராஜனுடைய தாத்தாப்பாட்டி மட்டும் இல்லைங்க, ஆட்சியில ஒரு ஒன்றிய கவுன்சிலர். அதாவது கேட்டாரு, என்ன ஒன்றிய கவுன்சிலர் வராங்க? ஒன்றிய கவுன்சிலர் தாங்க நம்ம அஜயராஜனுடைய தாத்தாப்பாட்டி. அவங்க வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் குறிப்பாக அருணகிரி அவர்களும் நம்முடைய சத்தியமூர்த்தி வசுந்தாதேவி அவர்களும் கடைசியா தாலியை கொடுத்து அங்க கடைசியா கொண்டாந்து கொடுங்க, அவர்கள் தாலி கட்டட்டும் என்று சொல்லி அருமையான பெற்றோர் வழிபாடுக்கான ஒரு பாடலை ஐயா அவர்கள் பாட
Shiva
சொல்லுவாங்க, என்னையா அந்த ஐயா வந்து நெருப்பு போட்டு துவைக்கலாம் அப்படிம்பாங்க. அதுல கிட்டத்தட்ட 108 மூலிகை பொருள்களை போடுறது. தமிழ் மண்ணிலலாம் இல்லை, நெருப்புல போடுறது. நெருப்பு சாட்சியாக இந்த உலகமே நீரும் நெருப்பு தான். நம்ம உடம்புல இருக்கிற நீர் நெருப்பு இல்லைன்னா உடல் இயங்காது. ஆக இந்த உடல் நல்லா இயங்கணும்னா இந்த நரம்புகள்லாம் இயங்குவதற்காக தமிழ் மூலிகைகள் 108 நரம்புப்பாங்க. அதுபோல 108 மூலிகைகள்லாம் போட்டு அழகு வாங்குகிற பொழுது நெருப்பை அந்த புகை நிறைய வரணும். அதை சுவாசிக்கிற மாணவர்களும் நீண்ட காலம் வாழணும். வருகின்ற இந்த திருமணத்திற்கு வந்திருக்கின்ற நீங்களும் அதை சுவாசித்து நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அழகுவந்த நிகழ்ச்சி. அதற்கு அடுத்தபடியாக மணமகனும் மணமகளும் உறுதிமொழி சொல்வார்கள். அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட பிறகு மங்கள் நாள் கொடுத்திருக்கிறது தாலி கட்டுகின்ற நிகழ்வு. நல்லதொரு பாடலை ஐயா அவர்கள் இப்பொழுது பாடுவதற்கு முன்பாக சீனிவாசன் முத்துமாரி சிவா அவர்கள் ஒரு 5 நிமிடங்கள். சிங்கப்பூரின் மற்றும் குறைகள் கிராமம் திருவாரூர் மணிபதி மதுரை கிராமம் திருவாரூர் சத்தியமூர்த்தி தேவர் வசந்தா தேவி மகள்களின் தேவர் திருவாரூர் ராஜா அமதாஸ் இணையவர்கள் மகனுமாகிய திருநிலை செல்வன் அஜயராஜ் நாள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சம்பந்தபுரம் திருவாரூர் என் ராமசாமி பாண்டியன் தேவர் ராஜம்மாள் இணையவர்கள் மகளின் கையேற்றியும் திருவாரூர் விஜயகுமார் தேவர் விஜயம் கணபதி இணையர்களின் மகளின் கையேற்றியும் திருவாரூர் முத்துக்குமார் ராஜமாவும் இணையர்களின் மகளின் மாற்ற திருவாரூர் செல்வி ரசிகாவை வாழ்க்கையின் துணையாக ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்வில் ஏற்படும் இன்பம் துன்பங்களிலும் இருவரும் பங்கேற்றுக் கொண்டு இச்சமுதாயம் சிறக்க பாடுபடுவேன் என்று உறுதி கூறுகிறேன். அடுத்த மணமகள் உறுதிமொழி ரசிகாவுடைய உறுதிமொழி. கணினி படிமா. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சம்பந்தபுரம் திருவாவூர் எம் ராமசாமி பாண்டிய தேவர் ராஜமால் இணையரின் மகள்களின் பேத்தியும் திருவாளர்கள் விஜயகுமார் தேவர் விஜய் கணபதி இணையரின் மகள்களின் பேத்தியும் திருவாளர்கள் முத்துக்குமார் ராஜமலமேடு இணையரின் மகளுமாகிய திருவலட்சத்தி ரசிகா என்னும் நான் சிவகங்கை மாவட்டம் செங்கமுன்னேரி வட்டம் முறையூர் கிராமம் திருவாளர்கள் சீடி நான் கருப்பையா தேவர் மணிமுத்து இணையரின் மகள் பேரனும் திருவாளர்கள் சத்தியமூர்த்தி தேவர் வசுந்தரா தேவி இணையரின் மகள் வழி பேரணியும் திருவாளர்கள் ராஜா அமுதா இணையரின் மகனுமாகிய திருநிலை செல்வன் அஜய் ராகுல் அவர்களை இச்சான்றோர்கள் முன்னிலையில் என் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் இருவரும் பங்கு கொண்டு இச்சமுதாயம் சிறக்க பாடுபடுவேன் என்று உறுதி கூறுகிறேன்.